சிம்பிள் மெஹந்தி டிசைன் சேலஞ்சில் டிசைன் 7ஓட வீடியோ தான் இது. இந்த அழகான டிசைனை நான் எப்படி ஈஸியாக போட்டேன் அப்படின்றத இந்த வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிசைனில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே பேசிக் எலமெண்ட்ஸ் தான். ஸோ இதை வச்சு தான் இவ்வளோ கிராண்டான ஒரு டிசைனை வந்து நான் போட்டிருக்கேன். இந்த டிசைனை நீங்கள் பிரைட்ஸ்க்கு போடலாம், பிரைட்ஸ் மெய்டுக்கு போடலாம். ஸோ பேக் ஹேண்டில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிசைனை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 4 லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பார்டர் லைன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ பார்டரை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. 4 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க அந்த 2 லைனை ஒரே ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணி நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு தின் லைன் வந்து நான் போட்டுட்டு ஒரு ரோ ஹம்ப் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ கரெக்டாக சென்டரில் ஒரு ஸ்விரில் வந்து போட்டுட்டு அதை சுற்றி ஒரு ரோ ஹம்ப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்விரில் போட்டுட்டு ஒரு ஹம்ப்பு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஸ்விரில் போட்டுட்டு ஒரு ஹம்ப்பு. ஸோ இப்போ அந்த 2 ஃப்ளாருக்கும் சென்டரில் கேப் இருக்கா, அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த டியர் ட்ராப் லீஃப் தான் வந்து போடுறேன். உங்களுக்கு இங்கே வந்து வேறு ஏதாவது போடணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் வேறு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மேலே வந்து லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா அது வந்து வைன்ஸாக நமக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் டியர் ட்ராப்ஸும் போட்டுக்கலாம், வைன்ஸும் போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது லீஃப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் அந்த லீஃபை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இப்போ அந்த ஃப்ளாரை சுற்றி நான் வந்து டாட் வந்து வச்சுக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா திரும்ப நான் ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ரோ ஹம்ப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது இந்த பார்டரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பார்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா பிளேஸ்லையுமே நான் வந்து ஸ்லாண்டிங் லைன் லெஃப்ட் ரைட்டு, ஸோ இந்த கிரிட்ஸை தான் வந்து நான் வந்து போடுறேன். அழகாக ஈக்குவல் ஸ்பேஸில் எல்லா கிரிட்ஸுமே வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே போட்டுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி தான் தெரியணும் நமக்கு. ஏன்னா பாதி அந்த பாக்ஸ் மட்டும் தானே தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்விரில் போட்டுட்டு ஹம்பு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஹாஃப் ஸ்விரில் போட்டுட்டு பாதியாக அந்த ஃப்ளார் வந்து தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது நம்ம கிரிட்ஸ் போட்டோம்ல, ஸோ அந்த கிரிட்ஸ் லைனில் எல்லாமே நான் வந்து ஹம்ப் வந்து கொடுத்துக்கிறேன். ஹம்ப்பு வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ ஹம்ப்பு ஃபுல்லாகவே நான் கொடுத்து முடிச்சிட்டேன். அண்ட் சென்டரில் நான் வந்து ஸ்ப்ரில் போட்டுட்டு சுற்றி ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு இந்த பேசிக் ஃப்ளாரை நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதே மாதிரி பேசிக் ஃப்ளாரை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளார் அண்ட் இந்த பாக்ஸோட சைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்குன்னு எக்ஸாக்டாக இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளார்லேயும் நான் வந்து ஒரு 4 டாட் வந்து வச்சுக்கிறேன். அதாவது ஒரு கார்னருக்கும் மேலேயும் அந்த 4 டாட் 4 டைரக்ஷனில் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வச்சுட்டு அண்ட் அந்த கிரிட்ஸு வந்து ஜாயின் பண்ணுதில்ல, ஸோ மீட்டிங் பாயிண்ட்ஸ் அங்கேயுமே நான் வந்து ஒரு பெரிய பல்ஜாக வந்து டாட் வச்சுக்கிறேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃப்ளார்ஸ்லேயும் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த கிரிட்ஸ் எல்லாமே மீட் பண்ணுற அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸ்லேயும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்து போடுறேன். இங்கே வந்து கொஞ்சமாக கேப் இருக்குல்ல, ஸோ அந்த பாதி கிரிட்ஸ் ஹாஃப் கிரிட்ஸ் தான் வந்து தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃப்ளார் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்து நான் சிம்பிளாக வந்து பார்டர் வந்து போட்டுக்கிறேன். அதாவது ஒரு 3 லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ரோ ஹம்ப்பு, அப்புறம் அந்த பேசிக் ஃப்ளார் வச்சுட்டு சுற்றி டாட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ஃபிங்கர்ஸ்லேயும் நான் போடுறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபிங்கர்ஸ்லேயுமே நான் அதை ஃபாலோ பண்ணியே போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதால ஒரு ரோ
ஸ்மால் ஹம்பு போட்டுட்டு ஒரு ரோ பிக் ஹம்ப் போட்டுட்டு திக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தின் லைன் போட்டுட்டு அப்படி கூட நீங்கள் போடலாம். ஸோ நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபிங்கர் டிசைன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் எல்லா ஃபிங்கர்ஸ்லையுமே போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அந்த ஃபிங்கர்ஸில் நம்ம மேலே வந்து ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து டாட் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே அந்த ஃப்ளார் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளாரை சுற்றியுமே நீங்கள் வந்து டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பேசிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான். பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதனோட ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தந்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோஸில் இதை விட சூப்பரான மெஹந்தி டிசைனோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.